வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்து சமையல். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளாக தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் தான் நான் உங்களுக்கு இங்கே வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு வெங்காயம், நல்லா பெரிய தக்காளி 1.5 தக்காளியை நீங்கள் எடுத்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக நான் பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இதெல்லாம் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இப்போ சீரக சம்பா ரைஸ் தான் நான் எடுத்து ஜஸ்ட்டு நான் அலம்பிட்டு இந்த கப்பால் தான் நான் 1 கப் நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் நான் தண்ணி விட்டுருக்கேன். அதை அப்படியே நம்ம தாளிச்சிட்டு அதை நம்ம விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நான் நெய்யும் போட்டுட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யும் உருகின பிறகு கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சோம்பு, இது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் நான் போடுறேன். ஒரு பெரிய பச்சை மிளகாய் 3ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக நல்லா வதக்கணும். அப்போ தான் சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா பொடியாக நீங்கள் பூண்டையும் சரி இஞ்சியும் சரி நீங்கள் கட் பண்ணி இதில் சேர்த்துன்றலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி இது. முந்தின நாள் நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன காய்கறி இருக்குன்றது ஒரு தடவை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 15 செகண்ட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா மார்னிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எழுந்து சட்டுன்னு அந்த யோசித்ததை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போது நான் தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் தக்காளி சாதம் அப்படின்றதுனால நல்ல பெரிய தக்காளி 1.5 தக்காளி நான் போட்டிருக்கேன். இது ஃப்ரெஷ் பட்டாணி, ஊற வச்ச பட்டாணி கிடையாது. இது ஃப்ரெஷ்ஷாக இப்போ விற்கிறது இல்லையா, அதை வாங்கி நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான சாம்பார் பொடி, இது சாம்பார் பொடினா நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாக 1 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துட்டுலாம். நான் இது ரெண்டுமே சேர்ந்து அரைச்சி வச்ச பொடி இது. அதை தான் நான் 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நான் அந்த 1 கப் ரைஸ் இதை ஊற வைக்க வேண்டியதில்லை. இது சீரக சம்பா ரைஸ் தான் இது. இதை அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த ஜலத்தையும் விட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு சிம்லேயே வச்சு நீங்கள் மூடிடணும். இது நல்லா வெந்து வந்துடும். சிம்மிலேயே 10 நிமிஷம் போட்டு நீங்கள் நல்லா மூடி போட்டு, அதாவது ஏர்டைட்டு மூடி மாதிரி நீங்கள் போடணும். குக்கர்னாலும் விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா சீரக சம்பா ரைஸ் ரொம்ப தீஞ்சு போயிடும் சட்டுன்னு. இதை இப்படியே நீங்கள் எல்லாமே போட்டுட்டு இப்போ கொதிக்குது பாருங்கள், அது அப்படியே சிம்மில் ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு இது தட்டு போட்டு நீங்கள் மூடிடணும். நல்லா வெந்துடுத்து. லைட்டாக நீங்கள் கலரி விட்டுட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. நீங்கள் 1க்கு 2 கப் நீங்கள் விட்டு இப்படி வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம்.
அப்புறம் நீங்கள் கிளறி விடுறச்ச இந்த மாதிரி ஃபோக் வச்சு நீங்கள் கிளறி விடுங்க. அப்போ சாதம் உடையாதபடிக்கு உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். You must love you all. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். தேங்க்யூ. Bye.